அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமையில் கேள்வி கணக்கு கிடையாதுங்கிறோம்ல, பைத்தியத்துக்கு சொல்றோம். பைத்தியம் என்ன அர்த்தம்? அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி உள்ளவனுக்கு அல்லாஹ் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க பொழுது, நம்மளே மனநோய்கள்லயே பல வெரைட்டி இருக்கிறது. வசுவாசம் இருக்கிறது, அது ஒரு மனநோய் தான். எல்லா காரையும் கரெக்டா செய்வான், ஆனால் அவன் வந்து கையை கழுவிட்டே இருப்பான், அது ஒரு மனநோய் தான். அவனை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அது ஒரு மனநோய் தான். அப்படி பல வகையான மனநோய்கள் இருக்கிறது. அதுகளுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு உண்டான்னா அது கிடையாது. ஏன்னா எந்த விஷயத்தில் அவனுக்கு மனநோய் இருந்து அதனால் ஒரு காரியத்தை செய்கிறானோ அதுக்கு வந்து என்ன இல்ல கேள்விகளே கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவது, ப்ரீ ஃபீலிங் பண்ணிட்டே இருக்கிறது, இப்படியான விஷயங்கள் இருக்குமே என்று சொன்னால் அது மனநோயில சேர்த்தாலும் அதெல்லாம் ஒரு லைட்டானது. அது மனநோய்ங்கிறது நல்ல ஆரோக்கியமானவனுக்கு மனநோய் இருக்கத்தான் செய்யும். மனநோய் இல்லாட்டி மனிதனே கிடையாது. அதுல எதுக்கு உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு என்று கேட்டால், எந்த மனநோயினால நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய முடியவில்லை, அந்த மனநோயின் காரணமாக நல்லது கெட்டதை பிரித்தறிய முடியவில்லை, அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப நீங்களா அதை செய்யல, நீங்களா செய்யலைங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான்.